ரோட்டில் கேட்டிருந்தேன். பூட்டிட்டியா கேட்டேன்? பூட்டலம்மா, பூட்டிருந்தேன். வேரோடு இருக்குது, வைக்கணும். மாமா எல்லாம் இருக்கிறாங்க, பூட்டிட்டு தூங்கலாம். ஆமாம், படுக்கிறது தானே. மாத்திரை போட்டிங்களா? அவங்கள்ட்ட பேரஸ்டமால் வாங்கி போட்டேன். யாருக்கு? அப்பாதா? அப்பா ஒயிட் பேண்ட்டே இல்லை, சீக்கிரம் போகிறாங்க. ஒயிட் பேண்ட் ஒயிட் தான் போடணும், அது இல்லாமல் இஷ்டத்துக்கு போகிறது. சரியான தூரம் நைட்டு இங்கெல்லாம் ஃபுல்லாக பொத்துச்சு. வயிறெல்லாம் பொத்து ஒரே நைட்டில் இங்கெல்லாம் வடி வந்துச்சு. அடி வயிறு திரும்ப அடியே வந்துச்சு. 36 தானே, 36 தான் போட்டேன். ₹44 மிச்சம் டேரெக்டாக பண்ணதோட. பரவாயில்ல. ஒரு நாள் சொல்லுறாங்க ஒயிட் பண்ணிட்டு அப்படியே விட்டேன். நான் அன்றைக்கி ஞாபகம் வந்துச்சு. எல்லாம் யூனிஃபார்ம் போடுறாங்க, சர்ச்சு. இது என்ன அந்த குழி வந்தது? குழி வந்துச்சு. இரும இல்லைம்மா, நல்லா அவஸ்தப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியுமே. உட்காந்தே தான் படுத்தே கிடப்பேன். இருமுனா இருக்குது, வயிறு இருக்குது. இருமே முடியல சுத்தமாக. இருக்குப்பா, செத்தே போயிடலாமா ஆகிப்போச்சு. எனக்கு நிம்மதியாக செத்து போட்டுருந்தேன்ப்பா, இருக்கிறத விட அப்படியே ஆகிப்போச்சு. நைட்டு அவ்வளோ வேதனை. அப்பா நல்லா தூங்குறாங்க பாவம். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண உட்காந்து சீரு தான் டெய்லி இதாக வேலை. இப்படியும் சுத்தம் போட்டு 2 மாதம் அவசப்பட்டேன். 2 மாதம் இருந்துச்சு. ஐயோ, வந்து ஓடுவேன், பேச முடியல, ஓடுவேன். பேசவே முடியாது, வாய் திறந்தாலே வரும். சாப்பிடும்போது வரும். இவ்வளோ சிவியராக இருந்தது நமக்கு. எவ்வளோ சாப்பிடுவேன், 4 மணி நேரம். மிஷின் மேலே வச்சிருந்தேன், மிஷின் மேலே. நான் பொடுகு கேட்டேன், ஊர் நடக்கிறவங்கள பொடுகு கேட்டா சொல்லுங்க. மேலே செய்கிறவங்களுக்கு பொடுகுலாம் இருந்துச்சு, அவங்க போயிடுச்சு கேட்டு சொல்கிறேன். ஒருத்தர் நல்லா கேட்டுக்கிறேன், மழை காலத்துலேருந்து கேட்டுக்கிறேன். அப்போ என்கிட்ட மண் வாங்கலை. செம்பருத்தி பூக்கு தான் உங்களுக்கு? செம்பருத்தி பூக்கு எதுவுமே இல்லை என்கிட்ட, வெறும் மண் மட்டும் தான் இல்லை. அங்கே டபுள் செம்பருத்தி இல்லை அவங்களுக்கு. ஆட்டு எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க. இது வேர் வந்ததை பார்த்தேன், வந்தோடனே கேட்டேன். அப்பயே கேட்டேன், சரி இது வந்தோடனே கேளு. நாங்கள் மண் வந்தோடனே கேளு. நாங்கள் மண் வச்சுருவோம். அது எடுத்து புரியல, கவரில் வச்சு எடுத்து நான் அதோ போய் புதைச்சிடுவேன். சும்மா தொடையில் கொட்டி வச்சிருக்கேன், அப்படியே போய் வச்சு புதைச்சிடுவேன். எவ்வளோ மரம் இருந்துச்சு. நம்ம வீட்டில் ஃபுல்லாக நீர் இருக்குது. அப்பா கட்டிக்கிட்டு
பார்த்துக்கிறேன்.